வணக்கம் ஓவியா. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் கருவில் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபடும் கும்பலை பிடிக்க சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் சேலம் வீராணத்தில் தனியார் கேன்சர் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்து வந்த ஆச்சாங்குட்டப்பட்டி சுகாதார செவிலியர், மருத்துவ அலுவலர் மற்றும் தெடாவூர் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் கலைமணி ஆகியோர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உடந்தையாக இருந்த கிராம செவிலியர்கள் 8 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதே போல கடலூர் மாவட்டம், அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம், கருப்பூர் என பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இந்த கருவில் உள்ள பாலினத்தை கண்டறியும் கும்பல் தங்களுடைய வாகனங்கள் மூலமே தெரிவித்து வந்தனர். சட்டவிரோதமாக தொடர்ந்து அவர்களை மடக்கி பிடித்த தருமபுரி மாவட்ட சுகாதாரத்துறையினர் தொடர்ந்து அவர்களிடம் இருந்த இயந்திரங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனை செவிலியர்கள் 3 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து இதே போல பல்வேறு பகுதிகளில் அவருடைய கிராமங்களுக்கே சென்று இந்த கருவில் உள்ள குழந்தையை கண்டறிந்த விவகாரம் தெரிந்து வந்தது. இதனிடையே சேலம், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கர்ப்பிணிகளுக்கு திருப்பத்தூர் பகுதியில் விதிமுறைகளை மீறி ஒரு சட்டவிரோதமாக ஸ்கேன் மையம் அமைத்து அங்கு தெரிவித்து வந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த கும்பலை கைது செய்த சுகாதாரத்துறையினர் தங்களை நாடி வரும் கர்ப்பிணிகளை கிராமப்புறத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து பாலினத்தை தெரிவித்து வருவதாக சுகாதாரத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து கர்ப்பிணிகளுக்கு பாலினத்தை கண்டறிந்து தெரிவிக்கும் புரோக்கர்கள் குறித்து விவரங்களை சுகாதாரத்துறையினர் சேகரித்து வருகின்றனர். அதன்படி சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த 30 புரோக்கர்களை அவர்களுக்கு உடந்தையாக இருப்பவர்களின் விவரங்களையும் சுகாதாரத்துறையினர் சேகரித்து வருகின்றனர். தனியார் மருத்துவமனைகளில் பாலினத்தை கண்டறிந்து தெரிவிக்கப்படுவதாக வந்த புகாரின் பேரில் இந்த 4 மாவட்டங்களில் உள்ள ஒரு சில தனியார் மருத்துவமனைகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த சேலம் சரகத்தில் மட்டும் இந்த கடந்த 6 மாதத்தில் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்டு வந்த இதுவரை ஒரு 11 பேரை சுகாதாரத்துறை அதிகாரிகள் பிடித்து அவர்களை காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். ஓவியா.